தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் பாரதி ராஜா தற்பொழுது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அண்மை காலமாக இந்த கோவிட் தொற்றுக்கு பிறகாக திரைப்படங்களை திரையரங்களை காண்பதற்கு பதிலாக ஓடிடி ரசிகர்கள் மனநிலை என்பது திரையரங்கை காட்டிலும் ஓடிடியில் பார்த்துக் கொள்ளலாம் என்பது அதிகமாகி இருக்கிறது. திரையரங்கிற்கு வரக்கூடிய பொதுமக்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்பது உலக அளவுல செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வேல வெளியாகி இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இதே நிலைதான் தமிழ்நாட்டிலும் அதே போல இந்தியாவின் பல மாநிலங்களும் நீடிக்கிறது. சிறிய பட்ஜெட்டிலான திரைப்படங்கள் திரையரங்கிற்கு சென்றால் செலவு கூடுதல் என்பதையெல்லாம் ஒப்பிட்டுவிட்டு ஓடிடியில வெளியிடுகின்றனர். இதன் காரணமாக ஓடிடியில வெளியிடப்படும் படங்களுக்கு சென்சாரும் இல்லாத காரணத்தினால திரைப்படத்தின் உண்மையான கருத்துருக்களை நேரடியாக பொதுமக்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக இருப்பதால பொதுமக்கள் ஓடிடியை பிரியாரிட்டியாக சூஸ் செய்து வந்து கொண்டிருக்கின்றனர். இதனை எல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்தின் பாரதி ராஜா தலைவராக இருக்கக்கூடிய பாரதி ராஜா தமிழ்நாடு திரையரங்கு மற்றும் மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர் சங்கம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கும் அதே போல தமிழ்நாடு திரைப்பட கண்காட்சியாளர்கள் எக்ஸிபிட்டர் சங்க பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வத்திற்கும் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்துல மிக முக்கியமாக மீண்டும் திரையரங்கிற்கு வந்து சிறு பட்ஜெட் படங்களை பொதுமக்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுவதற்கு ஏதுவாக 5 கோடி ரூபாய்க்கும் குறைவான பட்ஜெட்ல எடுக்கப்படக்கூடிய சிறு பட்ஜெட் படங்கள், அதாவது 150 திரையரங்களுக்கு மிகாமல் தமிழ்நாட்டில் வெளியாகக்கூடிய அந்த திரைப்படங்களுக்கான அதிகபட்ச கட்டணமாக சென்னை, கோவை, திருச்சி, மதுரை மற்றும் சேலம் ஆகிய ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் இருக்கக்கூடிய நகரங்கள்ல 100 ரூபாயாகவும் அதே போல மீதி இருக்கக்கூடிய நகரங்கள்ல 80 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி என்பதை அதிகபட்ச கட்டணமாக வசூலிக்க வேண்டும் என்றும் அதே போல மீடியம் மற்றும் பெரிய பட்ஜெட் படங்கள் என தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் வகுக்கப்படும், அதாவது 5 கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்ல எடுக்கப்படக்கூடிய படங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்த்து உட்பட 150 ரூபாய்க்கு மிகாமலும் இந்த பெரிய நகரங்கள்ல, சிறிய நகரங்கள்ல 120 ரூபாய்க்கு டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேண்டும். அவ்வாறு குறைத்தால்தான் ஓடிடியிலிருந்து பொதுமக்கள் நேரடியாக திரையரங்குக்கு வந்து திரைப்படத்தை பார்க்கக்கூடிய சூழல் மீண்டும் உருவாகும். இந்த செய்திகள் ஊடகங்கள்ல பதிவு செய்யப்படும் போது தயாரிப்பாளர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் இணைந்து டிக்கெட் கட்டணங்களை குறைத்துள்ளார்கள் என்ற செய்தியின் மூலமாக பொதுமக்கள் மீண்டும் திரையரங்குக்கு வர முடியும். அது மட்டுமல்லாமல் வரவிருக்கும் பொது தேர்தல் காரணமாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள்ல பல சிறு பட்ஜெட் படங்கள் தான் வெளியாக வாய்ப்புள்ளது என்றும் மே மாதம் முதல் தான் பெரிய பட்ஜெட் படங்கள் வெளியாகும் என்றும் இந்த சூழ்நிலையை டிக்கெட் கட்டணங்களை குறைத்து நல்ல செய்தியை பொதுமக்களிடம் எடுத்து சொல்வதற்கு ஏதுவாக இவர்களது ஒத்துழைப்பை நாடுவதாக இந்த 2 சங்கங்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பாரதி ராஜா இந்த பரிந்துரை கடிதத்தை எழுதியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.